மிஸ் ஆயிடுச்சாடா. இந்த வாட்டி அடிச்சு தூக்குறோம் பாருங்கடா. எல்லாமே மிஸ் ஆயிடுது. திமிரு புடிச்ச கரடிகளா, எதுக்குடா உங்களை குறி வச்சு கூட அடிக்க முடியல? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்டுக்குள்ள கேமோஃப்ளாஜ் யூஸ் பண்ணி வேட்டையாடணுமா? அப்போ எதுக்குமே நீங்க தயங்காம இந்த கேமோஃப்ளாஜ் கிளாத்தை உடனே வாங்குங்க. காட்டுல இருக்க கரடிங்களோட தொல்லை உங்களால தாங்க முடியலையா? அதுக்காக தான் நாங்க இதை தயாரிச்சிருக்கோம். இது ஒண்ணே இருந்தா போதும், நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாம். நீங்க உடனே போன் எடுத்து ஆர்டர் பண்ணுங்க. இது ஒண்ணு இருந்தா போதும், நீங்க நினைச்ச எல்லாத்தையுமே சாதிக்கலாம். இத வச்சுக்கிட்டு நாம நினைச்சது என்ன வேணாலும் செய்யலாமே. எங்கடா நம்ம கிரெடிட் கார்டு? ஹலோ, பொடிமாட்டு சைஸ்ல என்னையா வச்சிருக்கீங்க? டெலிவரி. ஓஹோ, ஒரு வழியா அது வந்துருச்சாடா. எக்ஸ்பிரஸ் டெலிவரி செம எக்ஸ்பிரஸா இருக்குதுயா. அற்புதமான பாலிஸ்டர் கிளாத்ல இத பண்ணி வச்சிருக்காங்க ஐயா. இனி விக்கோட வேட்டா ஆரம்பம். இப்ப இது இருக்கிறதுனால அந்த கரடிங்க கிட்ட போனாலும் நாம அதுக்கு தெரிய மாட்டோம். இந்த கேமோஃப்ளாஜ் துணி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா தெரியாது. ஆனா நாம ஒரு டெஸ்டிங்க போட்டுருவோம். நான் இந்த அளவுக்கு ஃப்ரீயா உணர்ந்ததே இல்ல. உள்ள இழு. எப்ப வெளிய விடு. உள்ள இழு. இந்த யோகட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இதுக்கு பேரு யோகா தம்பி. யோகட் ஒண்ணும் இல்ல. நாம ரிலாக்ஸ் பண்றதுக்கு இதான் பாப்புலரான ஒரே வழி. ரிலாக்ஸா? ஆனா என்னால நேரா நிக்க கூட முடியலையேடா. அதுக்கு தான் ஓவரா திங்க கூடாதுங்கிறது. என்னடா நீயே கீழே விழுந்துட்ட? நீயே என்ன மாதிரி குண்டாதான் இருக்க. கவனி. கவனிச்சுட்டேன். அந்த லாகர்விக்கு திரும்பவும் அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான். இப்ப நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம். சரி வா, அங்க போய் பார்க்கலாம். யாரா இங்க இருக்கா? இந்த சத்தத்தால அவங்க இங்க வந்திருக்கணுமே. வரட்டும் வரட்டும் விடுறா. வந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? நாம தான் கண்ணுக்கு தெரிய மாட்டோம்ல. என்ன அவனை காணும்? இங்க யாருமே இல்ல. ஆனா அந்த சத்தம் இங்க இருந்து வந்த மாதிரி தானடா இருந்துச்சு. ஆமா, விசித்திரமா தான் இருக்கு. இதோ இங்க பாத்தியா, இது பாதி வெட்டி இருக்கு. அப்படின்னா அந்த விக்கு இங்கதான் இருக்கா. என்ன ஒரு கண்டுபிடிப்பு! முட்டா பசங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய புத்தியா? தம்பி, யாராவது சிரிக்கிற சத்தம் கேட்ட? நம்மள தவிர இங்க வேற யாருடா இருக்கா? ஒருவேளை இங்க இருந்தவங்க ரெக்க முளைச்சு பறந்துருப்பாங்களோ? உளராதடா தம்பி, நல்லா தேடி பாரு. அவன் இங்கதான் பக்கத்துல இருக்கணும். சரி, நாம அப்படி போய் பார்க்கலாமா? நீங்க என்னதான் தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன்டா கரடிகளா. நாம செலவழிச்சது வீணா போகல. இந்த காது செமையா இருக்கடாப்பா. மரம் வெட்டுறதுக்கு சுட்டரிக்கும் சூரியன் நம்மள கூப்பிடுறானே. இதை விட ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? இடுப்பு கீழே. இப்ப முதுகு நேரா வை தம்பி. அண்ணா, இந்த முட்டாள்தனமான யோகட்டை விட்டுறலாமா? நான் சொன்னல தம்பி, இதுக்கு பேரு யோகா, யோகுட் கிடையாது. இப்ப முதுக நேரா வை. டேய், என்னடா அது? திரும்பவும் அந்த சத்தம் கேக்குது. பொறுத்தது போதும், பொங்கியல். இந்த வாட்டி அவனை என்ன பண்றேன்னு பாரு. என்னடா இது? திமிரு பிடிச்ச கரடிங்க நம்மள தேடிக்கிட்டு வரானுங்க போலியே. வரட்டும்டா. அவனுங்க வந்தா மட்டும் நம்மள கண்டுபிடிச்சிட போறானுங்களா என்ன? வேகமா வா தம்பி. டேய் தம்பி, சீக்கிரம் வா. அந்த லாகர்விக்கு அவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இது இன்னும் வெது வெதுப்பா தான் இருக்கு. அப்படின்னா அவன் பக்கத்துல தான் இருக்கணும்.
இந்த வாட்டி உங்களுக்காக ஸ்பெஷலா ஒண்ணு வச்சிருக்கடா கண்ணுங்களா. நாம அவனை உடனே தடுத்தாகணும். ஏன்டா தம்பி சிரிக்கிற? நான் எதுவும் பண்ணவே இல்ல. புல் தடிக்கு பயில்வான்னு சொல்லுவாங்களே, அது நீ தானே? பிராம்பிள், நீதான் அந்த புல் தடிக்க பயில்வான். அதோட உனக்கு என்னடா ஆச்சு? அடிச்சிட்டு கேள்வி கேக்குறியா? ஏன்டா என்ன தேவையில்லாம அடிச்சுக்கிட்டே இருக்க? என்ன? நான் எங்கடா உன்னை அடிச்சேன்? நான் ஒண்ணு அடிக்கல. நீ தாண்டா கட்டைய கையில வச்சிருக்க. இங்க வேற எந்த கரடியும் இல்ல. நான் தான் அடிக்கலன்னு சொல்றேன்ல. இது நிச்சயமா விக்கோட வேலையா தான் இருக்கணும். அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். டேய் அண்ணா, தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தாத. அப்புறம் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். டேய் தம்பி, நான் உன்னை எதுவுமே பண்ணலடா. சரிடா, இப்போ நாம கிளம்புவோம். நீங்க ஜாலியா இருங்கடா. நீ என்ன எப்பவுமே அடிக்கிற. உன்னை நான் விட மாட்டேன். நீ தான் அடிக்கிற. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. பிராம்பிள், நிஜமா நான் உன்னை அடிக்கல தம்பி. வேற யாரு என்ன அடிச்சாங்க? நீ மட்டும் தானே இங்க இருக்க. எனக்கு தெரியும். பிராம்பிள், உனக்கு ஞாபகம் இருக்கா நாம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம்னு? சத்தம் கேட்டு லாகர்விக்க பிடிக்க இங்க வந்தோம். அப்ப லாகர்விக்கா? ஆமாண்டா, அவனே தான். கண்டிப்பா இதெல்லாம் அவன் தான் செஞ்சிருக்கணும். வா தம்பி, இப்ப அவன் என்ன செய்யறான்னு போய் பார்க்கலாம். வா சீக்கிரம். ஏ லாகர்விக், நீ ரீசெண்டா நல்ல வேலையை பார்த்திருக்க. அதுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஓ ஆடரா, நன்றி முதலாளி. இந்த கேமோஃப்ளாஜுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இதனாலதான் அந்த திமிர் பிடிச்ச 2 கரடிகளுக்கும் நாங்க போறதே தெரியல. அப்ப அந்த துணியை யூஸ் பண்ணி லாகர்விக் ஏமாத்திருக்கானா? எவ்வளவு தைரியம்! முட்டா பையனே, அமைதியா இரு தம்பி. என்னடா இது? இங்க பாரு பிராம்பிள், நாம 2 பேரும் அவனுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். தேனீங்க, அப்புறம் தேனு. அதேதான். கமான் பிராம்பிள், தேனி எடுத்துட்டு வா. ஆடரா, இங்க வந்தாச்சாடா. லாகர்விக் அங்க இருக்காண்டா. வா, அவனை போய் பிடிக்கலாம். இப்பதான் வேலையே ஓடுது. நல்லா நிம்மதியா வர இருக்கோமா? சீக்கிரமா போடும். போயிட்டு இருக்கல தம்பி. அந்த கரடிக்கு எப்படா இவ்வளவு வேகமா ஓடியாரானுங்க? சரி வரட்டும், நாம தான் தயாரா இருக்கோம்ல. எங்கடா போனா அவன்? பிராம்பிள், அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கே, அதை பாத்தியா? அந்த விக்கு அங்கேயா இருக்கும்? இவனுக்கு புத்தி கட்டவனுக்கு. அச்சச்சோ, நம்ம மோசம் போயிட்டோமே. அவன் போயிட்டு இருக்கான் தம்பி. ஒருவேளை அவன் இங்க இருந்து ஓடி போயிருப்பானோ? உள்ள மாட்டுக்கு இருந்தாலும் ரொம்ப வேகமா தான் ஓடி போறான். பிராம்பிள், நாம 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு. இந்த கல்லை வச்சு பண்ணலாமா இப்போ? அந்த கல்ல அடிச்சு நொறுக்குவோமா? அப்போ அடிச்சு நொறுக்கிறது ஆரம்பிக்கலாமா? இப்ப பாரு. இந்த மைக்கேல், ஏன்டா சும்மா அடிக்கணும்? எகிரி குதிக்கலாம். வா. யா. வா, இதை கொண்டு போறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு வரலாமா? வாடா தம்பி. நல்ல வேறடா, இப்பயாவது இவனுக்கு கிளம்புனானுங்களே. உங்களை நான் வந்து அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. இல்ல, இப்பயா வந்து கவனிக்கிறேன்டா. திமிரு பிடிச்சவனுங்களா என்ன?